அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ பனிமலையோட பனிப்புலிய பத்தி நாம கதை கேட்க போறோம். அன்பு குட்டீஸ், ரொம்ப ரொம்ப உயரமான, எல்லா பக்கமும் பனி படர்ந்த மலைகள் இருந்துச்சு. அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த பனிமலைகள்ல ஒரு அழகான, ரொம்பவே புத்திசாலியான பனிப்புலி இருந்துச்சு. அதோட வெள்ள நிற உரோமங்கள் பனியில அது மறைஞ்சு போற மாதிரி இருக்கும். யாரும் அத பார்க்கவே முடியாது. ஒரு நாள் பனிப்புலி தூரத்துல ஒரு குட்டி மான் குட்டி துள்ளி விளையாடுறத பாத்துச்சு. மான் குட்டிக்கு அது அங்க இருக்கிறது தெரியாது. பனிப்புலியோட கண்ணுல கொஞ்சம் பசி தெரிஞ்சுச்சு. உடனே பனிப்புலி மெதுவா, ரொம்பவும் சத்தம் போடாம மான் குட்டிய நோக்கி நகர ஆரம்பிச்சுச்சு. ஒரு பனிப்பாறைக்கு பின்னாடி, இன்னொரு பனிப்பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டே போச்சு. அதோட காலடிகள் கூட சத்தம் போடாது. ஆனா, திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? ஹூம்ன்னு ஒரு பெரிய சத்தத்தோட, மேல இருந்த ஒரு பெரிய பாறையிலிருந்து பனிச்சரிவு வந்துச்சு. பனிப்புலியும், மான் குட்டியும் 2ம் திடுக்கிட்டுச்சு. மான் குட்டி பயந்து வேகமா ஓட ஆரம்பிச்சுச்சு. பனிப்புலிக்கு அத பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அது மான் குட்டிய தொரத்தாம, அந்த பனிச்சரிவு வர்றத பாத்துச்சு. ஐயோ! மான் குட்டிக்கு ஆபத்து ஆயிடுமோன்னு யோசிச்சுச்சு. அப்ப மான் குட்டி ஓடுற வழியில ஒரு பெரிய பனிக்கட்டி டப்னு வந்து விழுந்துச்சு. மான் குட்டிக்கு கொஞ்சம் கூட தெரியாது. பனிப்புலி உடனே என்ன செஞ்சுச்சு தெரியுமா? வேகமா பாஞ்சு போச்சு. பனிப்புலி தன் தலையால குட்டி மான் குட்டிய மெதுவா தள்ளி விட்டுச்சு. மான் குட்டி, என்ன இது? ன்னு நினைக்கும் போதே அந்த பெரிய பனிக்கட்டி டம்னு விழுந்துச்சு. மான் குட்டி தப்பிச்சுச்சு. மான்குட்டி பனிப்புலிய ஆச்சரியமா பாத்துச்சு. பனிப்புலியோட கண்ணுல பசி இல்லாம ஒரு அன்பும் பெருமையும் தெரிஞ்சுச்சு. மான்குட்டிக்கு நீ என்ன காப்பாத்திட்டன்னு சொல்ற மாரி சந்தோஷமாச்சு. 2ம் ஒருத்தரையொரு பார்த்து மெதுவா புன்னகைச்சுச்சு. அப்புறம் பனிப்புலி அமைதியா நடந்து போச்சு. இனிமையா தூங்குங்க செல்லங்களே.